அம்மா இங்க அத்தை உள்ள இருக்காங்கங்க. சாப்பிட்டாங்களா? என்னங்க, காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. அண்ணா, என்னண்ணா இப்படி இருந்துறீங்க? இருங்க வரேன். எந்திரிங்க. இந்தாங்க போட்டுக்கோங்க. அண்ணா, இந்த சிறப்பை கொஞ்சம் குடிங்க. எந்திரிங்க. பார்த்து. என்னங்கண்ணா? இப்ப எப்படின்னா இருக்கு? படுத்துக்கோங்க. இருங்க, ஒரு நிமிஷம். இதுல எடுங்க. மெதுவா மெதுவா பார்த்து. இருங்கண்ணா, குடிங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் குடிக்கிறீங்களாண்ணா? போதும். படுத்துக்கோங்கண்ணா. அண்ணா, படுத்துக்கோங்கண்ணா. மெதுவாண்ணா, படுத்துக்கோங்க.
சாப்பிடுங்கண்ணா. ஆ. அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிருக்காங்களா? அம்மா நீ சாப்பிட்டியா? இல்லண்ணா, நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். திரும்பி என்னையே சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தா நீ எப்ப சாப்பிட போற? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்கண்ணா. நீ எப்ப சாப்பிட போற? நீ போய் உட்காரு. நான் சொல்றது கேளு, உட்காரு, என் கூட அண்ணா சாப்பிடு. இல்லண்ணா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க முதல்ல சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புங்க. நான் கிளம்புறேன். நான் சொல்றதை கேளு. இப்போ உட்காந்து என் கூட சாப்பிடு. அண்ணா இல்லண்ணா, இன்னைக்கு நான் விரதம் இருக்கேன். விரதமா? என்ன விரதம்? இல்லண்ணா, உங்களுக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, உங்களுக்கு சீக்கிரமா ஃபீவர் சரியாகணும், நீங்க நல்லபடியா குணமாகணும் நான் வேண்டிக்கிட்டேன். அப்படி குணமானா ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம விரதம் இருக்கிறதா நான் வேண்டிக்கிட்டேன். அண்ணா என்னாச்சு? நீ எனக்கு தங்கச்சியா கிடைச்சதுக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும் நந்தினி. என்னண்ணா நீங்க எதுக்கு சாப்பிடாம கை கழுவுனீங்க? என்னண்ணா இது? மனசு நிறைஞ்சிருச்சு, ரொம்ப ரொம்ப நிறைஞ்சிருச்சு. நீ என்கிட்ட காட்டுற அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. என்னண்ணா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நந்தினி, நீ காலம் பூரா சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அதை தவிர எனக்கு என் வாழ்க்கையில வேற எந்த நோக்கமும் கிடையாது. உன் நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக நான் எது வேணா பண்ணுவேன் நந்தினி. ரங்க ரங்க நாதா, ரங்க 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 நாதா. எந்த தப்பும் பண்ணாத நந்தினிய நாமளும் முட்டாள்தனமா தண்டிச்சிட்டோங்க. அம்மா சொன்னது கரெக்ட். நந்தினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாம தான் அமைச்சு கொடுக்கணும். அதுக்காக நாம தான் முயற்சி எடுக்கணும். இனிமே நம்ம இப்படி ஒதுங்கி இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னால முதல்ல அம்மாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கணும். பாவம் பட்னியே கிடக்கும். அத்தை சாப்பிடுங்க அத்தை. ஏன் இப்படி பிடிவாதம் பண்றீங்க? கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை. அம்மா, அம்மா சாப்பிடுமா. நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்னப்பா? உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை போய் பாரு. ஏமா இப்படி பேசுற? ஐயோ, நான் எங்கப்பா பேசுறேன்? என்னை விட நீ நிறையவே பேசிட்ட. அதுக்காக என்ன மன்னிச்சிருமா. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாருப்பா? நான் உனக்கு என்ன அம்மாவா? நந்தினிக்கு மட்டும்தானே அம்மா. மா சாரிம்மா, சாரி. 1000 தடவை சாரி கேட்டுக்கிறேம்மா. நான் சாரி கேட்டா மட்டும் போதாது, சரின்னு சொன்னாதான் நீ சந்தோஷப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமாம்மா, நந்தினி விஷயத்துல நீங்க நடந்துகிட்டது சரிதாம்மா. நானும் அப்பாவும் தான் தப்பு, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். நான் அதை உணர்ந்துட்டேம்மா. வேலு, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா, நிஜமா தான் சொல்றேன். நந்தினிக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் உனக்கு உறுதுணையா இருப்பேம்மா. இது போது வேலு, நான் நந்தினி எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருவேன். நான் கண்டிப்பா சம்மதிக்க வச்சிருவேன்ப்பா.
இப்ப சாப்பிடுமா. ஐயோ கலா, எனக்கு இப்பதான் கப கபன் பசி எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கு. நீ கூட என் பிள்ளையே எனக்கு பக்கபலமா இருக்கேன்னு சொல்லிட்டால, அப்புறம் நான் எதுக்காக பட்டினி இருக்கணும்? கொண்டா கொண்டா, தண்ணி எடு, தண்ணி எடு. சாப்பிடுமா. அம்மா, மத்தியானம் நானும் சாப்பிடல, ஒரே பசியா இருக்குதுமா. ஐயோ அப்படியா கண்ணு, எனக்கு தெரியாது. ஏன் கலை சொல்லக்கூடாதா? பாவம், மத்தியானம் கூட சாப்பிடாம போயிருக்கடே என் புள்ள. சாப்பிடுப்பா, சாப்பிடு. சாப்பிடியா? நீ சாப்பிடுமா. சாப்பிடுற நீ சாப்பிடுப்பா. நீயும் சாப்பிடுமா. இந்தாங்க பால், மாத்திரை கொண்டு வர இருங்க. இந்தாங்க. விசா, விசா. வாப்பா சந்தோஷ். அம்மா. என்ன சந்தோஷ்? விசா, இந்த பூ. இது படி. பா, டேப்லெட் சாப்பிட்டீங்களாப்பா? இப்போதான்ப்பா சாப்பிட்டேன். மா, விசா எனக்கு டிஃபன் எடுத்து வைப்பா. நீ போய் படுத்து தூங்கு, நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. சரிப்பா. அவளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், சீக்கிரமா சாப்பிட்டு படுப்பா. சரிம்மா. பா, ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன ராஜு, என்னமோ மனசை போட்டு குழப்பின்னு இருந்த? உன் பிள்ளைய மாட்டு பொண்ணு சந்தோஷமா இல்லை அப்படி அப்படின்னு. இப்போ பாத்தியோன்னோ சந்தோஷ் எவ்வளோ ஆசையா தான் ஆம்பியாக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமாண்ணா, மனசுல அன்பு இல்லாமையா பூ வாங்கிட்டு வந்திருப்பான். இப்போ அது புரிஞ்சுக்கோ ராஜு. ஆமாண்ணா, என் மனசுதான் அலைஞ்சுட்டே இருந்தது. நீங்களும் கார்த்தாலேருந்து சமாதானம் சொல்லிட்டு தான் இருந்தேள். ஆனா என் மனசு பாரமாவே தான் இருந்தது. இப்போ அவன் பூ கொடுக்கும்போதுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குண்ணா. எனக்கு இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும் சொல்லுங்க? என் பிள்ளையும் மாட்டு பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும். அது கண் குளிர மனசு குளிர பார்த்துட்டே வாழ்க்கையை கழிச்சா போறோம். எனக்கு தந்தானே தந்தானே தானே நானே நா, தந்தானே தந்தானே தானே நானே நா, தந்தானே 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 தந்தானே. விசாக்கா, சந்தோஷுக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டியா இல்ல நான் வரவா? நான் ரெடி பண்ணிட்டேன்.
ஏமாமா நாளை ஆயிடுத்தல்ல, ஆபீஸ் ஒர்க்லாம் இன்னும் பார்க்கணுமா? போங்கோ, போய் படுங்கோ. ரங்க ரங்க ரங்கநாதா ரங்க ரங்க ரங்கநாதா. ஏமாமா நாளை ஆயிடுத்தல்ல, ஆபீஸ் ஒர்க்லாம் இன்னும் பார்க்கணுமா? போங்கோ, போய் படுங்கோ. உத்தரவு மகாராணி. இங்க ஒத்தி கரடியா கத்துவேன். ஆபீஸ் வேலையெல்லாம் ஆத்துல பாக்காதுங்கோ, நேரத்துக்கு படுக்கணும்னு காதுல விழுந்தாதானே. நேத்து வந்தாளாம் ஒருத்தி, அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டாளாம், அத உத்தரவு மகாராணின்னு ஒருத்தர் ஏத்துக்கிறாராம். கலிகாலம் என்ன பண்றது? ஏண்டி ஒரு விஷயத்தை நீ ஒரு முறை நீளத்துக்கு சொன்னா எப்படி காதுல விழும்? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். என்ன சந்தோஷ், இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்க? பண்றேன். என்ன விசா, பெருமாளுக்கு பூ வாங்கிட்டு வர சொல்லிட்டு அதை உன் தலையில வச்சுட்டு இருக்க? நான் பூ வாங்கிட்டு வர சொன்னது எனக்காக தான் சந்தோஷ். எனக்குன்னு சொன்னா நீ வாங்கிட்டு வருவியோ மாட்டியோன்னு நினைச்சுதான் பெருமாளுக்குன்னு சும்மா சொன்னேன். சாரி, தப்பா எடுத்துக்காத. நான் என் தலையில பூ வச்சுக்கணுங்கிற ஆசையில எல்லாம் உன்னை பூ வாங்கிட்டு வர சொல்லல. நீ என்கிட்ட கோவப்பட்டியோனோ அதை பார்த்ததுலேருந்து மாமிக்கு பெரிய கவலையே வந்துடுது. மாமி மாமா கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு இருந்தா. அத மாமா வேற என்கிட்ட கேட்டாரு, நீயும் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கலான்னு விசாரிச்சாரு. நானும் சந்தோஷமா தான் இருக்கோன்னு சொல்லி அவரை நம்ப வச்சுட்டேன். இருந்தாலும் அவ மனசுல நம்மள நினைச்சு கொஞ்சம் கூட கவலையோ கஷ்டமோ இருக்கக்கூடாது சந்தோஷ். அதுக்காக தான் இந்த பூவை வாங்கிட்டு வர சொன்னேன். நீ இதை வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்ததும் மாமாவும் மாமியும் எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு தெரியுமா? நான் இந்த பூவை என் தலையில வச்சுட்டதை பார்த்ததும் அவ மனசே நிறைஞ்சு போயிடுது. அதனால நம்ம சந்தோஷமா தான் இருக்கோன்னு அவ முடிவு பண்ணிட்டா. நான் எதுக்காக உன்னை இந்த பூவை வாங்கிட்டு வர சொன்னேனோ அந்த நோக்கமும் நிறைவேறிடுது சந்தோஷ். இந்த நிமிஷம் மாமாவும் மாமியும் நம்மள நினைச்சு சந்தோஷமா இருக்கா. இது போதும் நேக்கு. ஏய், பூவையும் எடுக்கிற விசா? இது நீ பெருமாளுக்கு நினைச்சு வாங்கிட்டு வந்ததாச்சே. விசா, நீ உனக்குன்னு கேட்டிருந்தா கூட வாங்கிட்டு வந்திருப்ப விசா. உனக்கு ஒரு பூ கூட வாங்கிட்டு வந்து தரக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவனும் கல்லஞ்சக்கரம் கிடையாது. நீ கல்லஞ்சுக்காரன் இல்லதான். ஆனா உன் மனசை எதுக்காகவும் காயப்படுத்தி நான் கல்லஞ்சுக்காரியாக விரும்பல சந்தோஷ். அப்புறம் இன்னொரு விஷயம், இதை நான் உனக்கு ஒரு ரிக்வெஸ்டா சொல்றேன். தான் ஆசைப்பட்ட பொண்ணோட அமையாத வாழ்க்கை விரக்தியும் வேதனையுமா தான் இருக்கும். அதனால எல்லார் மேலேயும் கோவம் வரும், எரிச்சல் வரும். இதெல்லாம் சகஜம்தான். அப்படியே உனக்கு என் மேல கோவம் வந்தா அதை நீ என் மேல தாராளமா காட்டலாம். ஆனா நீ தயவு செஞ்சு அதை இந்த ரூம்குள்ள 4 செவுத்துக்குள்ள காட்டு. அதை விட்டுட்டு ஹால்ல மாமா மாமி முன்னால கோவப்பட்டு அவளை தயவு செஞ்சு வேதனைப்படுத்தாத ப்ளீஸ். புரியுது விசா. நேற்று நான் உன்கிட்ட கோவப்பட்டது அடி முட்டாள்தனம். ஆனா அந்த நேரத்துல என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்காம எமோஷனல் ஆயிட்டேன். அதுக்காக இப்ப நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இல்ல, என்கிட்ட நீ சாரி கேட்கணும்னு நான் இதெல்லாம் சொல்லல. நீ திரும்ப இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. சரி விசா. இல்ல, அது முடியாது, உனக்கு கஷ்டம்னா இன்னொரு ஐடியாவும் இருக்கு. என்ன? நாம தனி கொடுத்தனம் போறது. தனி கொடுத்தனமா? ஆமா. தனி கொடுத்தனம் போயிட்டோம்னா நம்ம கவலை கஷ்டம் எல்லாமே நம்மளோட. மாமா மாமிக்கு எதுவுமே தெரியாது. நாம தனியா எங்கேயும் சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சுட்டு அவ இங்க சந்தோஷமா இருந்துட்டு இருப்பா. இல்ல விசா, அப்பா அம்மா இதுக்கு நிச்சயம் ஒத்துக்க மாட்டா. வாய் வார்த்தையா கேட்டா இதுக்கு ஒத்துக்க மாட்டா. ஆனா அவளை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு நேக்கு தெரியும். நீ இதுக்கு என்ன சொல்ற? எனக்கும் தனி கொடுத்தனம் போறது நல்லதுன்னு தோணுது.
அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழலைங்கிற உண்மையை ரொம்ப நாளைக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாம மறைக்க முடியாது. அவளோட நாம இங்கே இருந்தோம்னா சீக்கிரமாவே அவகிட்ட நாம மாட்டிப்போம். அப்படி நாம மாட்டிக்காம இருக்கணும்னா நாம இவாளை விட்டு விலகி தனி கொடுத்தோம்னு பிரிஞ்சு போயிடுறதா நல்லது. என்ன சொல்ற? எனக்கும் இது தோணித்து சந்தோஷ். இதுக்காகவும் தான் நான் தனி கொடுத்தனம் போலான்னு சொன்னேன். என்ன நாளைக்கே இதுக்கான ஏற்பாட்டில் இறங்கிட்டுமா? ஓகே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிடவா? அமிர்த வர்ஷினி இருந்த இந்த மனசுல இப்ப நீங்க இருக்கு. அமிர்த வர்ஷினி மேல நான் வச்சிருந்த காதல் ரொம்ப பெருசுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப பெருசு நான் உங்க மேல வச்சிருக்க காதல். நீ அந்த ஆனந்த ஏத்துன்னு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரைக்கும் நானோ கோதையோ இந்த வார்த்தையை விடுறதா இல்ல, கேட்டுட்டே தான் இருப்போம். அம்மாடி, இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இன்னொரு மகராசன் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனா அவரை இவ முடியாது, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு விரட்டி விரட்டி அடிக்கிறா. இது எந்த விதத்துல நியாயம்? ஹலோ ஹலோ, எஸ். உங்க புக்ஸ் வாங்காம மறந்துட்டு போறீங்க? மறந்துட்டு போலங்க. அந்த புக்ஸ் மூலமா தான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு அதை விட்டுட்டு போறேன். நந்தினி, இது நான் வாங்கின புக்ஸ் இல்லையே, மறந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டியா? மறந்தெல்லாம் கொடுக்கல. நீங்க இத பார்த்து புரிஞ்சு என் பதில் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் கொடுத்தேன்.